கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தி மூலமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க கிருபைகளை தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகி தேவ இந்த நாட்களிலும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை வசனங்களை நீர் எங்களுக்கு தார். வேதத்தின் மகத்துவங்களை நீர் வெளிப்படுத்தித்தார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய். நாளின் வார்த்தைகளை செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் சபையை கட்டுவேன் என்ற தலைப்பிலே மூன்றாவது பாகத்தை உங்களோடு கூட இந்த மூன்றாவது பாகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். மத்தேயு 16:18 சொல்கிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். கட்டப்பட வேண்டிய சபை இந்த நாட்களில் பூட்டப்பட்ட நிலைமைகளை காணப்படுகிறது. சபை பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறோமா, யோசிக்கிறோமா? அதைத்தான் இந்த நாட்களில் கடந்த 2 பாகங்களிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம். இந்த கடைசி மூன்றாவது பாகத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்மை ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணித்து தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது கட்டப்பட்ட சபையை, பூட்டப்பட்ட சபையை தேவன் திறந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் அனுகூலமான காரியங்களை செய்வார். முதலாம் பாகத்தில் நாம் பார்த்தோம், சபையே நாட்களிலே பூட்டப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது பாவம் மிகுதியாவதினால் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பாவம் மிகுதியாவதனால சபை இந்த நாட்களிலே கட்டப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது. இரண்டாம் பாகத்திலே நாம் பார்த்தோம், தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் தேவன் மீது விசுவாசம் இல்லாமல் இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே சபை பூட்டப்பட்ட நிலைமை இருக்கிறது என்று சொல்லிப்பார். பாவம் உலகத்திலே மிகுதியானது. தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இல்லாமை என்ற நிலைமைக்குள் இருக்கிறபடியினாலே என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த மூன்றாம் பாகத்தை நாம் எந்த காரியத்தை நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், கலாத்தியர் 1:10 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவதனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த மூன்றாம் பாகத்திலே பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம்? உலகத்திலே பாவம் மிகுதி என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல் விசுவாசம் இல்லாத நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த மூன்றாவது பாகத்திலே ஊழியக்காரர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஊழியக்காரர்களை குறித்து பார்க்கிறோம். ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். எனவே மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே தேவனை பிரியப்படுத்துவார்கள் என்று சொன்னால், தேவன் பூட்டப்பட்ட சபையை திறந்து தேவனை ஆராதித்து சபையை தேவன் கட்டி ஆத்துமாக்களினாலே நிரப்புவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது பிரியமான தேவ பிள்ளையே, கள்ள ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் எல்லா ஊழியக்காரரையும் சொல்லவில்லை. தேவனுக்கு பயந்து உண்மை உத்தமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இன்றும் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது கள்ள ஊழியர்களை மட்டும் சொல்கிறேன். பிரியமான தேவ பிள்ளையே, பாருங்கள், கள்ள ஊழியர்கள் இந்த கடைசி நாட்களிலே பெருகிறபடியினாலே அவர்கள் மனிதனை பிரியப்படுத்துவர்களாய் இருக்கிறார்கள். பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 பேதுரு 2:2
1, 2 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள் இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அது நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கள்ள போதகர்கள் என்ன செய்கிறார்கள்? பொய்யான அற்புதம் செய்கிறார்கள். பொய்யான அற்புதம். அற்புதம் தேவனிடத்தில் வருகிறது. ஆண்டவர் தான் அற்புதம் செய்ய முடியும். மனுஷன் அற்புதம் செய்ய முடியாது. எந்த ஊழியக்காரனிடத்திலும் அற்புதம் செய்கிற வல்லமை இல்லை. தேவன் இறங்கி அற்புதம் செய்ய வேண்டும். தேவனுக்கு நாம் பிரியமாய் உண்மையாய் ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தில் இறங்க வேண்டும். எலியா வழிவிடத்திலே விறகுகளை அடுக்கி தண்ணீரை ஊற்றி ஆண்டவரை நோக்கி அங்கே ஜெபிக்கும் பொழுது, பிரியமான தேவ பிள்ளைகளே, தண்ணீரை ஊற்றி விறகை அடுக்கி தண்ணீரை ஊற்றி தீ வைக்கும் பொழுது என்ன செய்கிறது? அக்கினி என்ன செய்கிறது? பிரியமான தேவ பிள்ளையே, வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். அக்கினியினால் பதி கொடுக்கிற தேவனே தேவன் என்று அவன் சொன்னான். அவன் ஜெபித்தான். கர்த்தர் வானத்தில் அக்கினி இறக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அற்புதம் தேவனுடையது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம் ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய சுத்தத்தை ஊழியக்காரன் செய்வார் என்று சொன்னால், கர்த்தர் அந்த ஊழியக்காரனோடு இருந்து இன்றும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்க முடியாது. எனவே இந்த கள்ள ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பொய்யான அற்புதங்களை அவர்கள் செய்து தேவ நாமம் தூஷிக்கப்படும்படியாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கிறோம், பிரியமான தேவ பிள்ளைகளை பாருங்கள், பர்ஸ்ல இருந்து பேங்க் அக்கௌண்டில் இருந்து பணம் வருவது, பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கிறது. பட்ஸ் திருப்பி பாருங்க, மணிபாஸ் எடுத்து பாருங்க, ஆண்டவருடைய மணிபாஸ்ல பணத்தை நிரப்பி வைத்திருக்கிறார். உங்க அக்கௌண்டில் இப்ப பணம் வரப்போகிறது என்று சொன்னவனே ஒரு சிலர், அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் ஓடி வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது, என் அக்கௌண்ட்ல இவ்வளவுதான் இருந்துச்சு, இப்ப பாருங்க இவ்வளவு பணம் வந்திருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் மத்தியிலே பொய்யான அற்புதங்களை செய்து ஜனங்களை திகைக்க வைக்கிறார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பெங்களூர்ல ஒரு பெரிய ஒரு சபை, 2 எழுத்து சபை, ஆவிக்குரிய சபை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஊழியக்காரர் தான். நான் பேரை சொல்ல விரும்பவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படியான பொய்யான அற்புதங்கள் அங்கேதான் நடக்கிறது. இவர்கள் சத்தியம் தெரியாதவர்களா? ஆயிரக்கணக்கான ஜனங்களை சபையிலே வைத்து நடத்தவர்கள் தானே. பாருங்கள், எப்படி வேத வசனத்தை விட்டு இந்த நாட்களிலே ஊழியர்கள் விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கள்ள போதகர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் மூலம் சத்திய மார்க்கம் என்ன செய்கிறது? தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல நான் புதிதாக தயாரித்த சீடி, இந்த சீடியை நீங்கள் வாங்கி நீங்கள் உங்களுடைய வியாதி உள்ள பகுதிகளில், வயிற்று பகுதியோ மார்பு பகுதியோ அல்ல பிற பகுதியோ, அந்த இடத்துல சீடியை வைத்து விட்டால் தேவனுடைய வல்லமை இறங்கும், சுகத்தை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி பொய்யான காரியங்களை சொல்லுகிறார். இந்த சீடியை நீங்கள் வாங்கின பொழுது தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கும் என்று சொல்லி, பிரியமான தேவ பிள்ளைகளே, சிலரை நடிக்க சொல்லி நடித்து காண்பித்து இந்த பொய்யான அற்புதங்களை ஜனங்கள் கண்டு இந்த பொய்யான ஊழியர்களுக்கு முன்பாக, இந்த கள்ள ஊழியர்களுக்கு முன்பாக இந்த நாட்களிலே ஒரு கூட்ட ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. வசனத்திற்கு நேராக, கர்த்தருக்கு நேராக சில ஜனங்கள் தான் கடந்து வருகிறார்கள். தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்கள், தேவனுடைய வசனத்தின் மீது தாகம் கொண்டவர்கள் ஒரு சிலதான் கர்த்தருக்கு பின்னால் ஓடுகிறார் ஒழிய, இந்த நாட்களிலே கள்ள ஊழியர்களுக்கு பின்பாக, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பின்பாக இந்த பொய்யான அற்புதங்களை உண்மை என்று நம்பி அநேக ஜனங்கள் ஏமாந்து போகிறார்கள். எனவே இந்த கள்ள ஊழியர்கள் தேவனை விட்டு ஜனங்களை என்ன செய்கிறார்கள்? வழி விலக செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னும் நாம் பார்க்கும் பொழுது தொட்டால் கீழே விழுவது, தொட்டவுடனே அப்படியே பொத்து கீழே விழுதாங்க. கையை இப்படி அசைத்தால் அப்படியே செய்கிறார்கள், ஜனங்கள் சாய்ந்து விடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது என்ன மாய்மாலமான காரியம்? அப்போஸ்தலர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு பரிசுத்த வேதத்திலே கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு
கூட இருந்து அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர்கள் நமக்கு சத்தியத்தை போதித்தார்கள். பரிசுத்த வேத வசனம் தேவ ஆவியினால எழுதப்பட்டு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்தார்களா? கையை அசைத்த உடனே அப்படியே பொலுபொலுவென்று கீழே விழுகிறது போல், பிரியமான தேவ பிள்ளைகளை, சீடியை செய்து அதை ஏதாவது பொருளை எடுத்து கொடுத்து இதை வேறொரு இடத்துல வைங்க சொன்னார்களா? இது ஊழியர்கள் மாயத்தை காட்டுகிறவர்களாக இந்த நாட்களிலே ஊழியர்கள் காணப்படுகிறபடியினாலே, பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்டில் இந்த கள்ள ஊழியர்கள் யாரை பிரியப்படுத்துகிறார்கள்? யாரை நாடி போதிக்கிறார்கள்? மனிதனுக்கு ஏற்ற பிரகாரமாய் போதித்து மனிதனை பிரியப்படுத்துகிறபடியினாலே, பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன நாட்களிலே இப்பேற்பட்டவர்கள் திருந்தும்படியாக, மனம் திருந்தும்படியாக ஆண்டவர் சில காலம் சபையை கூட்டி, பிரியமான தேவ பிள்ளைகளே, உணர்ந்து கொள்ள வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த நாட்களில ஆராதனை என்ற பெயரில் ஆட்டம் போடுவது, கூத்தாட்டம் போடுவது, விசில் அடிப்பது, ஊளை இடுவது, உடலை வளைத்து நெளித்து, பாருங்க, சினிமாக்காரன் கூட தோத்து போயிருவான். அந்த அளவுக்கு மேடையில இவர்கள் உடலை வளைத்து நெளித்து, பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆடுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, யாரை பிரியப்படுத்துகிறார்கள்? தேவனையா, மனிதனையா? யாரை பிரியப்படுத்துகிறார்கள்? பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், சினிமா பாடல் அல்லது இசையை போட்டு இவர்கள் சபையில ஸ்டெப் போட்டு என்ன செய்றாங்க? நடனம் பண்றாங்க, ஸ்டெப் போட்டு ஆடுறாங்க, ஸ்டெப் போட்டு பாடுறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பாருங்கள், ஒரு காலத்தில் சபை உலகத்திற்குள் சென்று உலகத்தை சபைக்குள்ளாக கொண்டு வந்தது. ஆனா இந்த நாட்களில் சபைக்குள் உலகம் வந்து சபையை உலகத்திற்குள்ளாக எடுத்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக யார் காணப்படுகிறார் என்று சொன்னால், ஊழியக்காரன், கள்ள ஊழியக்காரன், மாய்மாலமான ஊழியக்காரன், தேவனால் அழைக்கப்படாமல், பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே சபையை வைத்து நடத்தி, கூட்டங்களை நடத்தி, பொய்யான அற்புதங்களை செய்து ஜனங்களை என்ன செய்கிறார்கள்? ஜனங்களுக்கு பிரியமாய் அவர்கள் பாடுவது, ஜனங்களுக்கு பிரியமாய் ஆடுவது, ஜனங்களுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுவது, இப்படியாக ஜனங்களை தன்பக்கமாக ஒரு கூட்ட ஜனங்களை ஈர்த்துக் கொள்ளுகிறார்கள். மனுஷனை பிரியப்படுத்துகிறபடியினாலே தேவனுடைய கோபம் இந்த நாட்களிலே, பிரியமான தேவ பிள்ளையே, தேசமெங்கும் தேவனுடைய கோபம் இறங்கி நிற்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவேதான் சபை கொஞ்ச காலம் தேவனால் கூட்டப்பட்டு, தேவ ஜனங்கள், ஊழியர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து தேவனிடத்திலே திரும்புவதற்காக தேவன் இந்த காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபத்தில் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். எப்படி சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை மீறி பாவத்திற்குள்ளாக தள்ளினதோ, அதுபோல இந்த கடைசி நாட்களிலும் இப்பேற்பட்ட கள்ள ஊழியர்கள் மூலமாக இந்த நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு, தேவனுடைய வசனங்களை விட்டு விலகி போய்விடுவார்களோ என்ற ஒரு தரிசனத்தின் மூலமாகவே இங்கே இந்த வார்த்தை அவன் சொல்லியிருக்கிறான் போலும். பிரியமான தேவ பிள்ளையே, நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ ஜனங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசினான் என்று சொன்னால், அவன் பேசுகிறது வசனத்தின்படி சரியா? வசனத்தின்படி சரியாக இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மரம் நல்லதா கெட்டதா கனியினால் அறியப்படும். அவருடைய வாழ்க்கை, அவருடைய செய்கை, அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை, அவருடைய வசனத்தின்படி அவர்கள் ஜீவிக்கிற ஜீவியம், இவைகளினாலே இந்த ஊழியக்காரன் கர்த்தருடையவனா, அது வாய்மாலக்காரனா, பொய்யான அற்புதங்களை செய்கிறவனா என்பதை பிரியமான தேவ பிள்ளைகளே
நாம் கண்டுகொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். நாமோ வேத வசனத்தை வாசிப்பது கிடையாது, வேத வசனத்தை தியானிப்பது கிடையாது. சோட்டு கோட்டு டை கட்டிவிட்டு அப்படியே டிவியில ஒரு பந்தாவாக தெரிந்தா நமக்கு போதும். மேடையில அப்படியே சினிமாக்காரனை விட மோசமாய் ஆடி பாடி அப்படியே வளைந்து நெளிந்து கூச்சலிட்டு ஊழையிட்டு அப்படியாக ஒரு மனிதன் ஆடினால் போதும். அவர் அந்த காட்சியை கண்டு என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் மயங்குகிறார்கள். எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலோ அதுபோல இந்த நாட்களில் கள்ள ஊழியர்கள் மூலமாய் அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த நாளிலே தேவனுடைய சுத்தத்தை மறந்து தேவனுடைய வசனத்திற்கு புறமாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரனே, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. சபையே அடைக்கப்பட்டிருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. தேவனோடு கூட பேசுகிறார், தேவனோடு கூட பேசுகிறார். எனவே பொய்யான அற்புதங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? திரும்ப பொய்யான அற்புதம் செய்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த கள்ள ஊழியர்கள் மூலமாக நடைபெறுகிற காரியம் என்ன என்று சொன்னால், வேதம் சொல்கிறது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அப்போஸ்தலருடைய காலங்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள என்ன செய்தாங்க? இருந்தார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்பொழுது மட்டுமல்ல, இப்பொழுதும் கள்ள தீர்க்கதரிசிகள் நமக்குள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள், அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்வார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருடைய காலங்கள் எல்லாம் நிறைவாகிவிட்டது. இப்பொழுது முடிந்து போன அந்த ஊழியத்தை, நான் அப்போஸ்தலன், நான் தீர்க்கதரிசி, நான் தீர்க்கதரிசி வரமுடையவன், நான் தீர்க்கதரிசனை சொல்லுகிறவன், கர்த்தர் என்னை ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார் என்று தங்களை குறித்து அவர்களே தம்மட்டம் அடித்துக் கொள்வார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், கள்ள தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டா போதும், எல்லா ஊழியக்காரர்களும் அதை பார்க்கும் பொழுது வசனத்தின்படி நடத்துகிற ஊழியக்காரர்கள் நான் சொல்லவில்லை, வசனத்தின்படி ஜீவிக்கிற ஊழியக்காரர்களை சொல்லவில்லை. வசனத்தை, சத்தியத்தை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கர்த்தருடைய வசனத்திலே சபைகளையும் ஜனங்களையும் நடத்துகிற ஊழியர்களை நாம் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறது கள்ள தீர்க்கதரிசிகளை சொல்லுகிறேன், கள்ள ஊழியர்களை சொல்லுகிறேன். ஜனவரி 1ஆம் தேதி வந்தவுடனே பாருங்க, அநேக தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்க? அநேக ஊழியர்கள் என்ன தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இந்த 2020 கூட அநேக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அப்படி தீர்க்க தரிசனத்தை அப்படியே லைவ் பண்ணினாங்க, அப்படியே அதை என்ன செய்தாங்க? போட்டு காட்டினாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு ஊழியக்காரனும் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் வித்தியாசமாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரன் ஒவ்வொரு பாருங்க, உலகத்துக்கு சொன்னாங்க, நாட்டுக்கு சொல்றாங்க, வியாதிக்கு சொன்னாங்க, பிரச்சனைகளுக்கு சொன்னாங்க, சபைக்கு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு ஊழியர்களும் வித்தியாசமாய் சொன்னார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பாருங்க, ஆண்டவர் இப்படி ஒருவருக்கு ஒரு விதமாக தீர்க்க தரிசனமும் இன்னொருவருக்கு இன்னொரு விதமாக தேசத்திலே தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பாரா? அப்படி ஒவ்வொருவரும் வித்தியாசமான தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் எனக்கு சொன்னார், ஆவியானவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், பிரியமான தேவ பிள்ளையே, இவர்கள் என்ன சொல்வது? இவர்களை டிவிக்கு முன்பாக நிற்கிறார்கள், அவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவருடைய தோற்றங்களை பார்த்து, ஓ இவர்கள் பெரிய ஊழியக்காரர்கள், அவருடைய கூட்டங்களிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள், பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கூடுகிறார்கள், இவரோடு ஆண்டவர் பேசியிருப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம். பிரியமான தேவ பிள்ளையே, அவர்கள் சொன்னது அத்தனையும் கள்ள தீர்க்க தரிசனம். பிரியமான தேவ பிள்ளையே, கள்ள தீர்க்க தரிசனம். இந்த கடந்த வருஷத்துல நம்முடைய தேசத்தில பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிற நேரத்தில் நம்முடைய தேசத்திலே காணப்பட்ட நட்சத்திர ஊழியக்காரர்கள், முன்னணியிலே மக்கள் மத்தியிலே பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. கர்த்தர் ஆட்சியை மாற்ற போகிறார்,
ஆண்டவர் ஆட்சியை மாற்றப் போகிறார். சிலர் சொன்னாங்க ஆட்சி மாறும், சிலர் ஆட்சியை கர்த்தர் மாற்றுவார். சிலர் சொன்னாங்க இளம் வாலிபர் என்ன செய்வாரு, அங்க தேசத்தை ஆளுகை செய்வார் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி வயது குறைந்தவர்கள் தேசத்தில் ஆளுகை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படியாக தேசத்திலே மாற்றம் ஏற்படும் இப்படியாக சொன்னார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நடந்தது என்ன? அவங்க ஒருத்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறல. இளம் வயதுள்ளவர் தேசத்தை ஆளுகை செய்யல, தேசத்துல ஆட்சி மாற்றம் வரல, மத்தியில பிஜேபி ஆட்சி மாறும் என்று சொன்னார்கள். இந்த அரசு மாறவும் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அரசு மிகுந்த கடந்த முறையை விட இந்த முறை அதிக இடங்களை வெற்றி பெற்று அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி வெற்றி பெற்றார்களோ அதை குறித்து நான் பார்க்க வரவில்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒன்று, ஆண்டவர் சொல்லியிருப்பார் என்று சொன்னார், இது ஆண்டவர் சொன்ன வார்த்தையா இருக்கும் என்று சொன்னால், இது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனமா இருக்கும் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆட்சி மாற்றம் வந்திருக்க வேண்டும். தேசத்துடைய ஆட்சி மாற்றம் வந்திருக்க வேண்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இளம் வயதுள்ளவர் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒன்றுமே பிரியமான தேவ பிள்ளைகளே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன செய்யவில்லை, நிறைவேறவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இவர்கள் யாரை ஏமாற்றுகிறார்கள்? தேவனையா மனிதனையா? சிந்திகள். யாரை ஏமாற்றுறாங்க? தேவனை ஏமாற்றுறாங்களா, மனிதனை ஏமாற்றுறாங்களா? இன்னைக்கு இவ்விடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்பதற்காக இந்த கள்ள ஊழியர்களிடத்தில் ஏராளமான ஜனங்கள் 1ஆம் தேதி இவங்க ஊழியத்தில் போய் அப்படியே உட்கார்ந்துறாங்க. மந்தை மந்தையாக, சாரை சாரையாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள், பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே போய் உட்கார்ந்து விடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இப்பேற்பட்ட கள்ள ஊழியரை நம்பி நீ ஏமாந்து விடாதே. இந்த கள்ள ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் உங்களை ஏமாற்றுகிறார்கள். எனவே பிரியமான தேவ பிள்ளையே, இப்பேற்பட்ட ஊழியர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும். எப்படி இனம் கண்டு கொள்ள வேண்டும்? நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், தினமும் வேதத்தை வாசிக்கணும், தினமும் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கணும். வேத அறிவு உங்களுக்கு உண்டாகணும், வேத அறிவு உங்களுக்கு உண்டாகணும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் உங்களுக்கு வருவார் என்று சொன்னார், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். உங்களுக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், ஆவியானவர் உங்களை நடத்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எனவே நாம் கர்த்தரையும் அறியாதபடியினாலே, அப்படி வேத வசனத்தை நாம் அறியாமல் புரியாமல் இருக்கிறபடினாலே இப்பேற்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன செய்கிறார்கள்? உங்களை ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் உங்களை அல்ல, தேவனை என்ன செய்கிறார்கள்? ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனை என்ன செய்கிறார்கள்? மனிதனை பிரியப்படுத்துவதை சொல்லி தேவனை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி கர்த்தர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், வேத வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் நாவினாலே, பிரியமான தேவ பிள்ளைகளே, தங்களுடைய நாவின் சொல்லை உங்களுக்கு உரைத்து, தங்களுடைய மனதின் எண்ணங்களை, தங்களுடைய நினைவுகளை, தங்களுடைய கற்பனைகளை உங்களுக்கு சொல்லி, எப்படி சொல்றாங்க? கர்த்தர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், ஆவியானவரோடு கூட பேசினார், ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய தேவனை முன்னிறுத்தி சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை முன்னிறுத்தி சொல்லுகிறார்கள். கர்த்தர் சொன்னார் எனக்கு என்று, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லி மக்களை ஏமாற்றுகிற ஊழியர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விரோதி என்று சொல்லி. அருமையான ஊழியக்காரனே, நீ தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை கரங்களிலே தூக்கி கொண்டு ஜனங்களிடத்தில் பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களை நம்ப வைத்து நீ ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். ஒருவேளை நீ ஜனங்களை ஏமாற்றுகிறாய் என்று நினைக்காதே. நீ ஜனங்களை அல்ல, நீ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஏமாற்றுகிறாய்.
ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாளிலே உன்னுடைய வண்டாளங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறக்கூடிய நாட்கள் அது சீக்கிரமாய் வருகிறது. எனவே என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களிலே சபையை அடைக்க அவர் அனுமதி கொடுத்திருக்கிற காரணம் என்ன? சபையை அடைக்க அவர் அனுமதித்த நாட்காலம் என்ன? நீ மனம் திரும்பு. வசனத்தை விட்டு விலகி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு ஜனங்களை ஏமாற்றி ஆண்டவர் கண்டுகொள்ளார் என்று சொல்லி துணிகரமாய் நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயே, ஊழியக்காரனே, உன்னிடத்தில் ஒரு மனம் திரும்பல் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அந்த நாட்களிலே சபையை கர்த்தர் கூட்டி வைத்திருக்கிறார். இன்னைக்கு உனக்கு பாரு, சபையில் உன்னால பிரசங்கம் பண்ண முடியல, சபையில் உன்னால பிரசங்கம் பண்ண முடியல. நீ பல பட்டணங்களில் மேடைகள் அமைத்து ஆண்டவருடைய வார்த்தையை பொய்யாய் சொல்லி அறிவிக்க முடியல, தீர்க்க தரிசன பொய்யான வார்த்தைகள் சொல்ல முடியல. கர்த்தர் இதை ஏன் செய்திருக்கிறார் என்று சொன்னால், உன் மூலமாக அநேக ஜனங்கள் இடறி போகிறார்கள். எவன் இடர்கள் வருவது அவசியம். எவன் நிமித்தம் இடர் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, ஊழியனே, நீ உனக்கு ஐயோ என்ற நிலைமைக்கு ஆளாய் விடப்படாதபடி இந்த நாளிலே நீ மனம் திரும்ப என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சில ஊழியர்களை பாருங்க, கூட்டங்களிலே பெயர்களை சொல்லி அழைப்பு, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு, பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருப்பாங்க. அங்கு பேருக்கு 5 பேர், ஒரு 10 பேரை சொல்லி கூப்பிடுது. பாருங்க, என்ன ஒரு 4-5 வியாதியஸ்தர்களை சொல்லி கூப்பிடுவது, சொல்வது, உனக்கு ஆண்டவர் இந்த வியாதி இருந்து சுகம் தந்து விட்டார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பாருங்க, ஒரு பேரை சொன்னா 4 பேர் ஓடி வராங்க. ஒரு எஸ்தரை கூப்பிடப்படுது, 4 எஸ்தர் கூட்டத்திலிருந்து எழும்புதா. ஆனா முன்னால் இருக்கிற எஸ்தருக்கு தான் என்ன செய்யப்படுகிறது? மேடைகளை இருக்கிற அந்த ஊழியக்காரனுடைய உதவி ஊழியக்காரர் அனுமதிக்கிறார்கள், மற்ற 3 எஸ்தரையும் கீழே இறக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி சொல்வாரா? யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பேரை சொல்வதற்கும் வியாதியை குறித்து சொல்வதற்குமாக கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரியமானவனே, பிரியமானவனே, யோசித்துப்பா. இந்த நாட்களிலே யோவான் ஸ்நானன் சொன்னானே, யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசி சொன்னானே, ஒரு சகோதரிய மனைவியை நீ வைத்துக் கொள்வது சரியல்ல என்று சொல்லி நேருக்கு நேர் சொன்னானே, தைரியமாய் சொன்னானே. அவன் ராஜா என்று, அதிகாரம் படைத்தவன் என்று, வல்லமை உள்ளவன் என்று அவன் நினைக்கலையே. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, தைரியமாய் சொன்னான். யோவான் ஸ்நானன் தைரியமா தீர்க்கதரிசி சொன்னான். பாருங்க, தைரியமா சொன்னான். பாருங்க, நீ உன் சகோதரிய மனைவியை நீ வைத்துக் கொள்வது நியாயமல்ல, தேவனுடைய பார்வையிலே அது தவறு, நீ திருந்து என்று அவன் எச்சரித்தான். அதனால தானே யோவான் ஸ்நானன் பிடித்து சிறைச்சாலையிலே போடப்பட்டான். ஏரோதியாள் அவன் மீது கோபம் கொண்டு அவரை கொல்வதற்கு சமயம் பார்த்துக் கொண்டிருந்தான். அப்படி மகள் நடனமாடினாள். ஏரோனுடைய ஜென்ம நாளிலே சமயம் வாய்த்தது. பாருங்க, யோவனுடைய தலையை கேட்டாள். யோவான் சிறைச்சேதம் பண்ணப்பட்டாரே, எதற்காக? தேவனுடைய வார்த்தையை, தேவன் சொன்ன வார்த்தையை, தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை, தேவன் சொன்னதை சரியாக சொன்னான். ஏதோ ராஜான்னு பயப்படல. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறதா? பிரதான கூட்டங்கள் மத்தியில எத்தனை பேர் பாவம் செய்திருப்பாங்க, எத்தனை பேர் அக்கிரமம் செய்திருப்பாங்க, எத்தனை பேர் குடித்து வெறித்து துன்மார்க்கம் ஆண்டிருப்பாங்க, எத்தனை பேர் தன் மனைவியை வைத்துக் கொண்டு அந்நிய பெண்களோடு ரகசியத்திலே அந்நிய பெண்ணோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனை சகோதரிமார்கள் தன் புருஷனுக்கு தெரியாமல் அந்நிய புருஷனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்க எத்தனை பேர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, பேர் சொல்லி கூப்பிடுகிறாயே, சரியாக சொல்லி கூப்பிடுகிறாயா? அந்த பெயரை சொல்லி, அந்த ஊரை சொல்லி, அந்த வீட்டை சொல்லி, தெருவை சொல்லி, கதவு இலக்கத்தை சொல்லி, இன்னாருடைய மனைவி உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறாய், கர்த்தர் விளக்குகிறார், மனம் திரும்பு, கர்த்தரை மன்னிப்பா. சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? இப்படி எல்லாம் சொல்லிக்கிற கூட்டம் வராது. கூட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள், பல்லாயிரக்கணக்கான கூட மாட்டாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? அழிந்து போகிற உலக வாழ்வுக்காக, அழிந்து போகிற உலக ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறாயே, இதை பெற்றுக் கொள்வதற்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, விசுவாசியே, உணர்ந்து பாரு, கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தரை நோக்கி பாரு. எந்த ஊழியக்காரன் நம்பி மோசம் போகாத. கர்த்தர் உன்னை எந்த சபையில வச்சிருக்கிறாரோ உன் ஊழியக்காரன் சொல்ல கேள். ஊழியக்காரன் உனக்கு போதித்து உன்னை நல்வழியிலே நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த கர்த்தர் உனக்கு சபையிலே கொடுத்திருக்கிற ஊழியக்காரனுடைய கரங்களிலே அடங்கி இரு, அங்கும் இங்கும் ஓடாதே. பிரியமானதே ஊழிய பிள்ளைகளே, மக்கள் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற அந்நாட்களிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக
என்பார்கள். இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள பொய் மாய்மான அற்புதங்களை செய்தவர்கள் ஒரு நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது எல்லாமே உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை செய்தோம், உம்முடைய நாமத்தை தானே உச்சரித்தோம், உம்முடைய நாமத்தினாலே இப்படி சொன்னோம், உம்முடைய நாமத்தினால தானே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், பல பாஷைகளை பேசினோம், பலதை சொன்னோம், பிசாசை ஓட்டினோம், எல்லாம் சொல்லுவாங்க. தீர்க்கதரிசி உரைத்தோம், வேற எந்த நாமத்தை குறித்து சொல்லலையே, உம்முடைய நாமத்தை குறித்து தானே சொன்னோம் என்று ஆண்டவரிடத்திலே மறுமொழியாக கேட்பார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? 23வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே நீ கள்ள தீர்க்கதரிசனம் என்ற பெயரில் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். ஜனங்களை மட்டுமல்ல, கர்த்தரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். உன் ஏமாற்று வேலை ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாளிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல போகிறார், அக்கிரமம் செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போ, பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போ என்று தள்ளிவிடுவார். இந்த நாட்களிலே தேவனுடைய வசனத்தை விட்டு, தேவனுடைய வசனத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு நீ விலகி, பிரியமானவனே, தீர்க்க தரிசன பெயரில் பொய்யை சொல்லிக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இந்த நாளிலே ஊழியக்காரனே, அப்பேற்பட்ட ஊழியக்காரனே, நீ மனம் திரும்ப என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக பாருங்க, இந்த மூன்றாவதாக இந்த காரியத்தை பார்க்கிறோம். மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு பொய்யான அற்புதங்களை செய்த, நீ மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு தீர்க்கதரிசன பெயர்ல ஏமாத்திக்கிட்டு இருக்க. மூன்றாவது, நீ மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு செய்கிற காரியம் என்ன என்று சொன்னால், பிரியமான தேவ பிள்ளைகளை, பண ஆசை உள்ளவர்களா நடக்கிறாங்க, பண ஆசை உள்ளவர்களா இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ பண ஆசை இல்லாதவன் என்ன செய்ய நட. நீ ஊழியக்காரன், நீ அநேக ஊழியக்காரனை பார்க்கும் பொழுது இந்த கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், பிரியமான தேவ பிள்ளைகளை, எதற்காக இந்த பொய்யான அற்புதங்கள் செய்யறாங்க? எதற்காக தீர்க்கதரிசன பெயரில் மக்களை ஏமாற்றுறாங்க? பணம் சம்பாதிப்பதற்கு, மக்களிடத்திலே காணிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்கு, இவர்களை மக்களுக்கு முன்பாக இவர்களை பெரியவர்களாய் காண்பித்து, இவருடைய ஊழியங்களை விளம்பரப்படுத்தி, இவர்களை விளம்பரப்படுத்தி, இதோ இவர்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார் என்று ஜனங்கள் நம்பி இவர்களுக்கு பணங்களை, காணிக்கைகளை அள்ளி குவிப்பதற்கு, பிரியமான தேவ பிள்ளைகளே, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பண ஆசை பிடித்தவர்களாக, பொய்யான அற்புதங்களை செய்கிறவர்களாகவும் தீர்க்க தரிசன பெயரிலே ஜனங்களை ஏமாற்றுவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமான ஊழியக்காரனே, கர்த்தர் உன்னை அழைத்திருப்பது உண்மை என்று சொன்னால், கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பது உண்மை. நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைத்தது உண்மை என்று சொன்னால், உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நீ செய்கிற ஊழியத்திற்கும் என்ன தேவை என்பதை ஆண்டவருக்கு தெரியும். அதை கர்த்தர் கொடுப்பார், அது கர்த்தர் கொடுப்பார். மற்றவர்களை பார்த்து உன் ஊழியத்தை பெருக்காத. உன் ஊழியத்தை கர்த்தர் கட்டணும், உன் சபையை கர்த்தர் கட்டணும், உன் கூட்டங்களை ஆண்டவர் பெருக வைக்கணும். மற்றவர்களை பார்த்து அவர் இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டிட்டார, இவ்வளவு நீளத்துக்கு, இவ்வளவு அகலத்துக்கு இவ்வளவு செய்யணும், அதை விட அகலமாக, அதை விட நீளமாக, அதை விட உயரமாக, அதை விட அதிக ஏக்கர்ல எடுத்து எதை செய்யணும்? நான் கட்டடம் கட்டணும். இப்படிதான் பிளான் போடுற முடிய, இது கர்த்தர் கொடுக்கிற திட்டம் இல்ல. இதுக்குதான் செய்கிற காரியம் என்ன? பொய்யான அற்புதங்களை மக்கள் மத்தியிலே காண்பிப்பது, தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே மக்களை ஏமாற்றுவது. ஏன்னா மக்களுக்கு என்ன வேத வசனம் சரியா தெரியல. இந்த வேத வசனம் மக்களுக்கு தெரியும் என்று சொன்னால், தேவனுடைய ஜனங்களுக்கு, விசுவாசிகள் வேத வசனத்தை புரிந்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பார்கள் சொன்னால், ஒருவரும் உங்கள் பின்னால வர மாட்டார்கள். ஏன்னு சொன்னால், நீங்கள் கிறிஸ்தவர்கள் கூட்டப்படுத்த உங்களை எதுக்கு? ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியிலே சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு சபை இருக்கு, அங்கே ஊழியர்கள் இருக்கிறார்கள், அங்கே போதகர்கள் இருக்கிறார்கள். அவங்க சபைக்கு ஒழுங்கா சென்று கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆவியானவர் அங்கே அவருடைய போதகர் மூலமாய் கொடுக்கிற வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு விசுவாசித்து ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவன் அவர்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து, அவள் ஆத்துமாவை கர்த்தர் காத்து, அவர்களை கர்த்தருடைய வருகைக்கு வார்த்தையின் மூலமாய் தகுதிப்படுத்த தேவன் உண்மை உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் சபைகளில்
கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். நீ பார்க்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சா உன் தேவைகளை, உன் குடும்பத்தின் தேவைகளை, உன் ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் இந்த நாட்களில் பெறப்பட்ட ஊழியருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தை அனுப்புங்க, பணத்தை பேங்க்ல போடுங்க, என் அக்கௌண்ட்ல போடுங்க, ஆன்லைன்ல போடுங்க, இப்படி எல்லாம் என்ன செய்ய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூகுள்ல போடுங்க, எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் சந்திப்பா. நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டவர்ட்ட மட்டும் கேட்டா போதும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யார்கிட்ட கேட்க சொன்னாரு? மனிதர்கிட்ட கேட்க சொன்னா? ஆண்டவர்ட்ட கேளு. உன் ஊழியத்தை கத்தட்டு சொல்லு, அவர் பெருக்கட்டும். உன் ஊழியத்தின் எல்லையை கத்தது விசாலமாகட்டும். நீ விசாலமாக்க நினைக்காது. உன் தேவைகளை ஆண்டவருக்கு சொல்லு. கர்த்தர் தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீ பாருங்க, பிள்ளைகளுக்கு ஜெபிப்பதற்கு 2000 ரூபாய் கொடுங்க. இளம் பிள்ளை பங்காளர் திட்டம் எல்லாம் பாருங்க, எவ்வளவு மோசடி. உலகத்தான் கூட அப்படி மோசடி செய்ய மாட்டாங்க. யாரும் இருக்கா? 2000 ரூபாய் பிள்ளைகளுக்கு வாங்கி இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, நீ ஜெபம் பண்ணு, இங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த ஏமாந்த ஜனங்கள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன தெரியல? வசனம் தெரியல, கர்த்தரும் தெரியல, கர்த்தருடைய வல்லமையும் தெரியல, கர்த்தருடைய அதிகாரமும் தெரியல, கர்த்தர் யாருக்கும் தெரியல, அவர் கொடுத்த வார்த்தைகள், வசனம், சத்தியம், வாக்குத்தத்தம் ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு எல்லாம் தெரியுது. டிவி முன்னாடி நிக்காங்க பாத்தீங்களா? நல்ல சூட்டு, கோட்டு, டை, நல்ல ஏசி காரு, பங்களா, ஆடம்பரமான ஊழியக்காரர்கள். இந்த ஆடம்பரமான ஊழியக்காரர்கள் சொல்றாங்களே, ஆண்டவர் அமெரிக்காவில் இருக்கிறார், ஆண்டவர் இந்த நாளில் இதைத்தான் சொல்ல சொன்னார், இதைத்தான் கேட்க சொன்னாங்க. எல்லா புழுகு மூட்டைகளை விடுறாங்க பாத்தீங்களா? நீங்க உடனே அவங்க நினைச்சுதாங்க, ஓ இவர்தான் ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு ஊழியக்காரன், அவன் ஏழையா இருந்தாலும், அவன் அழுக்கு வஸ்திரத்தை விடுத்திக் கொண்டிருந்தவனாய் இருந்தாலும், அவன் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமுள்ளவனாய் இருப்பான் என்று சொன்னால் கர்த்தர் அவனோடு கூட தான் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எப்படிலாம் கேட்கிறாங்க பாருங்க. ஜெபிக்கிறதுக்கு பணம் கேட்கிறாங்க. தங்கச்சாவி, ஒரு காலத்துல தங்கச்சாவி என்ன செய்தது? லட்சக்கணக்கான ரூபாய். இதை வாங்கி உங்க ஸ்தாபனத்துல போட்டா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் கேட்டு பல லட்ச பணத்தை காணிக்கப்படுது. சாவி வாங்கி தொங்க போட்டவங்க எல்லாம் எங்க போனாங்களோ தெரியல. சொன்னவரும் இல்லை, உலகத்துல இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். பார்க்கிறோம், இந்த நாட்டில் இந்த ஊழியர்கள் கள்ள ஊழியர் செய்யற காரியம் என்ன? கட்டடங்களை கட்ட ஆசைப்படுகிறார்கள், கட்டடங்களை கட்டுறாங்க, கோபுரங்களை கட்டுறாங்க. எல்லா ஊர்களிலும், எல்லா தேசங்களிலும் கோபுரத்துல இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டு கேட்பாரா? குடிசையில் ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா? எனக்கு அருமையான தேவன் உனக்கு தந்திருக்கிற ஒரு கோபுரம், அந்த ஒரே கோபுரத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்க மாட்டாரா? அந்த ஜெபத்திலே நூற்றுக்கணக்கான ஜனம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி மாயமானமான காரியங்கள் பாருங்க. மக்களிடத்தில் பணத்தை வாங்குவதற்கு எப்படி எல்லாம் புத்தியா கையாளலாங்க. கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற, யாரை ஏமாத்துகிறாய்? மனுஷனையா தேவனையா? சிந்தித்து பார். கள்ள ஊழியக்காரனே, ஆண்டவனை எச்சரிக்கிறார். கட்டடங்களை கட்ட, கோபுரங்களை கட்ட, எங்கும் பொறியியல் கல்லூரிகளை கட்டுவதற்கு, பிரியமான தேவ பிள்ளைகள், மருத்துவமனைகளை கட்டுவதற்கு ஐயா ஊழியர்கள் ஒன்று அழைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு ஐயா? இதெல்லாம் விட்டுட்டு தானே வந்த, இதெல்லாம் விட்டுட்டு தானே வந்த. கட்டட வேலையை விட்டுட்டு, பொறியியல் வேலையை, கல்லூரியை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்த. உனக்கு கொடுத்திருக்க உத்தியோகங்களை விட்டுட்டு தானே வந்த. இப்ப என்ன உனக்கு கட்ட ஆசை, கட்டடத்தை கட்ட ஆசை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. மருத்துவமனையை கட்டுறாங்களா? ஏன் மருத்துவமனையை கட்டுறவங்க கட்டி மருத்துவம் பார்க்கட்டும். உனக்கு என்ன? உனக்கு ஆண்டவர் செய்த ஊழியத்தை, கொடுத்த ஊழியத்தை நீ செய்து கொண்டிரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். கட்டணங்கள் கட்டுவதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படியாக இன்னும் பல வகைகளிலே என்ன செய்யறாங்க? தங்களுடைய ஆஸ்திகளை என்ன செய்கிறார்கள்? பெருக்கிக் கொள்கிறார்கள். இப்படி பல வகைகளில் ஜனங்களிடத்திலே கேட்டு தங்கள் ஆஸ்திகளை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். அதோடு மட்டுமில்லாம ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு ரேட்டுன்னு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு, இத்தனை ஆயிரம் ரூபாய் தர வேண்டும், இத்தனை பேர் கொடுக்கிற வேண்டும், இத்தனை பேர் கொடுக்கிற வேண்டும், இப்படியெல்லாம் மக்களிடத்தில் சொல்லி, பிரியமான தெய்வ பிள்ளைகளை என்ன செய்யறாங்க பாருங்க. அங்கே சொல்கிறார்கள். இப்படிலாம் நூதன முறையில பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் சொல்லி ஜனங்களிடத்தில் என்ன செய்கிறார்கள்? கலெக்ஷன் பண்ணுகிறார்கள். யாரை ஏமாற்ற? தேவனையா ஏமாற்றுகிறார்? மனுஷனை ஏமாற்றுகிறாயா? இன்னைக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, காரணம் விட்ட ஊழியர்களிடத்தில் இருக்கிறது என்ன? பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
ஒருவன் பண ஆசையை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி தங்களை தாங்களே உருவ கொத்திக் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது சென்னையில ஒரு ஊழியம், சென்னைக்கு அருகாமையில ஒரு திரளான ஏக்கரை எடுத்துக்கொண்டு அங்கே ஆண்டவர் தங்குவதற்கு கட்டடம் கட்டுவதற்கு கட்டட அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. இருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் அங்க தங்குவேன்னு சொல்லி இருக்கிறார். மக்கள் எவ்வளவு எளிதாக ஏமாத்துறாங்க பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகள் இதெல்லாம் யார்கிட்ட கேட்பாங்க? நீங்க தான் செய்யணும். ஆண்டவர் தங்குவதற்கு உங்ககிட்ட தான் கேட்க சொன்னா இப்படிதான் கேட்பாங்க. நீங்களும் ஏமாந்து போய் என்ன செய்யுங்க? கொடுக்குறீங்க. எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு கட்டடம் கட்டுவதற்கு நீ பணத்தை கொடுத்தாய், எனக்கு கோபுரம் கட்டுவதற்கு பணத்தை கொடுத்தாய், எனக்கு ஆஸ்பத்திரி கட்டுவதற்கு பணத்தை கொடுத்தாய், பொறியியல் கல்லூரியை கட்டுவதற்கு பணத்தை கொடுத்தாய். எனவே எதை நீ அவருக்கு செய்தியோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரா? இந்த சிறியவர்களை நீங்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ, பசி இல்லாதவனுக்கு, பசியோடு இருக்கிறவனுக்கு, ஆகாரம் இல்லாதவனுக்கு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு, எனக்கு அருமையான தேவப்பிள்ளை இல்லாம இந்த நிலைமை இருக்கிறவனுக்கு, எளிய ஊழியக்காரனுக்கு பாருங்க, இந்த ஊழியத்துக்கு செய்தால் இந்த தேவநாம மகிமைப்படுவதை அறிந்து என்ன செய்யணும்? அந்த ஊழியத்துக்கு செய்யணும். நீ கொடுக்கிற இடத்திலே என்ன செய்? மொத்தமா கொண்டு அடி கொடுத்துக்கிட்டு இருக்க, மொத்தமா அங்க சாயுத, மொத்தமா அடி கொடுக்குற. அவங்க என்ன செய்யணும் தெரியாமையே அவங்க என்ன செய்யறாங்க? திக்கு முக்காடி எதெல்லாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம், சென்னையில பாருங்க, ஒரு ஊழியக்காரர் பல்லாயிரக்கணக்கான பணத்தை, தன்னுடைய கட்டுக்கட்டான பணத்தை தன்னுடைய பாத்ரூம்ல போட்டு என்ன செய்தார்கள்? தீட்டு கொளுத்தி சாம்பலாக்கி கரைத்து என்ன செய்தார்களாம்? அந்த அந்த பாத்ரூம்ல வந்து கரைச்சு விட்டாங்களாம். யோசித்து பாருங்க. ஊழியத்திற்கு கொடுத்த பணம் இங்கிட்ட ரைடு வருதுன்னு சொன்ன மாத்திரத்துல குடித்து விடுவார்கள். என்ன செய்வது? வெளிச்சமா கட்ட வெளிச்சமா நம்முடைய காரியங்களாம் தெரிந்து விடுமை உலகத்துக்கு என்று சொல்லி எல்லா பணத்தையும் என்ன செய்கிறார்கள்? மக்கள் காணிக்கைக்காக கொடுத்த பணம், கத்தருக்காக கொடுத்த பணம், கத்தருடைய ஊழியத்துக்காக கொடுத்த பணம், ஒழுங்காக அரசாங்கத்திற்கு கணக்கு காண்பித்து விட்டு உனக்கு சேர வேண்டியதை வைத்து நீ ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். இந்த நாட்களில பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சபையை அடைக்க காரணம் என்ன? கூட்ட காரணம் என்ன? பாவம் பெருகிவிட்டது. தேவ ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசம் இல்லை. ஊழியக்காரன் தேவனை விட்டு விலகி போறான். கள்ள ஊழியக்காரனாக, கள்ள தீர்க்கதரிசியாக தேவனை பிரியப்படுத்துகிறவன் மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு, மனுஷனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவனாய் இருக்கிறபடினால்தான் ஆண்டவன் இந்த நாட்களிலே பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய சபையை கொஞ்ச நாளும் கர்த்தர் கூட்டி வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, மத்தேயு 28:19 சொல்கிறது, மார்க்கு 16:15 சொல்கிறது. என்ன சொல்கிறது? நீங்கள் புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன? நீங்க புறப்பட்டு போங்க. நீங்க புறப்பட்டு போற இடத்துல என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை பிரசங்க. இவங்க புறப்பட்டு போக மாட்டாங்க. இவங்க இருக்கிற இடத்துல ஜனங்களை வர வைப்பாங்க. இங்க இருக்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள், 50,000 1 லட்சம் ஜனங்கள் இருக்கிற இடத்துல வர வைப்பாங்க. இவங்க போய் என்ன செய்ய மாட்டாங்க? சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. இவங்களை ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்வதற்கு அழைத்தாலும் பார்ப்பாங்க. சின்ன ஊரு, அந்த உள்ள கூட்டப்பட்ட 1000 பேர் கூட வர மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு மேடை எப்படி இருக்கணும்? 50 அடி நீளத்தில் இருக்கணும், 30 அடி அகலத்தில் இருக்கணும், பல விளம்பரங்கள் கொடுக்கணும், பல லைட் அரேஞ்ச்மெண்ட்களா இருக்கணும். எனவே பல இடத்துல ஆட்களை கொண்டு வரணும். இதெல்லாம் அவங்க செஞ்சிட மாட்டாங்க. அது ஏழை சபை, அது சின்ன கிராமம், அது கொஞ்சம் ஜனங்கள் கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போய் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தால் நம்முடைய பேரு கெட்டு போய், ஐயோ இந்த பிரதர் கூட்டம் போன வாசம் வர ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடிச்சு, 50,000 1 லட்சம் ஜனம் கூடிச்சு. இப்ப அந்த ஊர்ல பார்த்தா ஆளே இல்ல, 1000 பேர் தான் போனாங்க. உன் பேரு போயிடும். எனவே உன் பேருக்காக, உன் பேர் பிரசாபத்திற்காக கூப்பிட்ட இடத்துக்கு போக மாட்டேங்க. கர்த்தர் சொன்னார், உலகம் எங்கும் போய், இந்த தேசம் எங்கும் போய், தமிழ்நாடு கிராமங்கள் பட்ட எல்லாம் எங்க கூப்பிடுறாங்களோ, சின்ன கிராமம் 10 கூப்பிடுறாரா? ஆண்டவத்தி பேசு, ஆண்டவத்தி பேசு. நீ பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்க. எனவே இருக்கிற இடத்துல எல்லா வசதியுமே பெருக்கிக் கொண்டு ஜனங்கள் எங்கே கூட்டி பிரியமான தேவப்படையே உடனே ஆண்டவர் இருக்கிறார் என்று மக்களுக்கு காண்பித்து பணங்களை எதை செய்கிறாய்? மக்களுக்கு வசூல் பண்ணி கொண்டிருக்கிறாய். அருமையான தேவப்பிள்ளைகளே, மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே அருமையான தேவப்பிள்ளையே, மனுஷனை பிரியப்படுத்தினது போதும். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற, தேவனுடைய வசனத்தை விட்டு விலகி ஊழியம் செய்கிற ஊழியக்காரனே, மனுஷனை பிரியப்படுத்தினது போதும். தேவனை பிரியப்படுத்த நல்ல தீர்மானம் எடுப்போம். தேவனை பிரியப்படுத்த நல்ல தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் சபையை திறப்பார். தமது சபையை ஆண்டவர் கட்டுவார். தேவன் சபையை கட்டுவதற்கு வாக்குத்தத்தம் ஒருபோதும்
ஒளிந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார். எனவே ஊழியக்காரர்களாக நாம் தேவ சித்தம் செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்போம். யாரெல்லாம் இதுவரை ஒருவனை நீ ஆண்டவரை விட்டு விலகி மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், பொய்யான அற்புதங்களை செய்திருக்கலாம், தீர்க்க பெயர்ல பொய்ய நீ சொல்லி இருக்கலாம், பண ஆசைக்கு நீ முடிவு செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் விட ஆண்டவரோடு கூட பேசியிருக்கலாம். நீ ஒரு தீர்மானம் விட உன் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நான் நம்முடைய பார்வையில உண்மையை உத்தமாய் ஊழியம் செய்வன் ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாசியே, தேவ ஜனமே, நீ கர்த்தரை நோக்கி பாரு. நீ ஊழியனை நோக்கி பார்க்காத, விழுந்து போயிருவேன். ஆண்டவர் நோக்கி பார்த்த நீ ரட்சிக்கப்படுவேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, அதன்படி ஜீவி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் சொன்னேன். இந்த நாட்களில் மே 3 வரையிலும் 40 நாட்கள் இத்தனை காலங்கள் இல்லாத ஒரு காரியம் சபை கூட்டப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறதப்பா. இது எதற்காக என்பபடி சமூகத்துல உட்கார்ந்து சிந்திக்கும் பொழுது ஆவியானவர் தந்த 3 காரியங்களை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. பாவம் தேசத்திலே மிகுதியானபடியினாலே தேசத்திலே தேவன் கொள்ளை நோயை வரவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவ ஜனங்கள் தேவன் மீது விசுவாசம் இல்லாமல் ஜீவிக்கிறபடியினாலே கர்த்தர் சபையை கூட்டி தேவ ஜனங்கள் மனம் விரும்பி தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக சில நாட்கள் சபையை கர்த்தர் கூட்டியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக சபை கூட்டப்பட்ட காரணம் என்ன? மிக அநேக ஊழியர்கள் தேவனை விட்டு, வசனத்தை விட்டு, உலகத்திற்கு பின்னால, பணத்திற்கு பின்னால பொய்யான அற்புதங்களை செய்து தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே ஜனங்களை ஏமாற்றி பண ஆசையோடு ஊழியம் செய்து ஆசைகளை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க மறந்தவர்களாக இருக்கிற இடத்திலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு, பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்கள் இருக்கிற நிலைமையை பார்க்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்டில் தேவனுடைய வழியை விட்டு விலகி செல்லுகிற ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த வார்த்தையை கேட்பார்னு சொன்னால் அவளோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே, அவளோடு பேசுங்க ஆண்டவரே, அவளோடு பேசு. வேத வசனத்தின் மூலமாய் தங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், வேத வசனத்தை மீறி செய்த ஒவ்வொரு காரியத்தை உணர்ந்து மனம் திரும்பி தேவ சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் மாறுபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள், விசுவாச பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தரின் உம்முடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்கும்படியான அனுபவத்தை கொண்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏற்ற வேளையில ஆண்டவரை எங்களை ஒழுங்குபடுத்தி சரிபடுத்தி கூட்டப்பட்ட சபையை திறந்து நாங்கள் சபையாக உம்மை பாடி துதித்து ஆராதிக்கக்கூடிய நாளை தேவன் எங்களுக்கு தரப்போகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். உலகம் முன்பு காணப்படுகிற இந்த புராண தொற்றை ஆண்டவன் அழித்து ஜனங்களை காத்துக் கொள்வீராக. தேசங்கள் மனம் திரும்பட்டும், தேசங்கள் மனம் திரும்பட்டும், உலகம் மனம் திரும்பட்டும், எல்லா தேசம் மனம் திரும்பட்டும், தேவ ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே, வெளியே விட்டு செல்கிற ஊழியர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. எங்களை சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். மற்றும் ஒரு செய்தியில உங்களோடு கூட சந்திக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.